வணக்கம். ஆன்மீக செய்திகள். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாலம் பகுதியில் நூற்றாண்டு பழமையான சிவன் கோயில் உள்ளது. இக்கோயிலின் விக்கிரகங்கள் மற்றும் ஆபரணங்கள் கொள்ளை போன நிலையில் கிராம மக்கள் இணைந்து கோயிலை மீட்டு பூஜைகள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோயில் கமிட்டி தலைவர் நவநீத ராஜா தலைமையில் சிறப்பு கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பழமையான சிவ விக்கிரகங்களுக்கு புனித நீர் தெளித்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்து கோயிலை புனரமைத்து புதிய கட்டிடம் கட்டுவதற்கு சிவநாமம் உச்சரித்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொடர்ந்து விளக்கு பூஜை மற்றும் அன்னதானம், இரவு சிறப்பு பூஜைகள் நடந்தது. முருகன் கோயில் அர்ச்சகர் மகேந்திரன் தலைமையிலான குழுவினர் பூஜைகள் செய்தனர். ஏற்பாடுகளை கோயில் கமிட்டி தலைவர் தலைமையில் செயலாளர் சந்திரபோஸ், பொருளாளர் கங்காதரன், நிர்வாகிகள் பவுல்ராஜ், கனகராஜ், முருகவேல், மணிவேலன் உள்ளிட்ட கிராம மக்கள் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் நடைபெறும் மகா சிவாலய ஓட்டம் நேற்று துவங்கியது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கும் இந்த புனித யாத்திரை நேற்று காலை முதலே மகா சிவாலய ஓட்டம் வெகு விமரிசையாக துவங்கியது. 12 சிவன் கோவில்களிலும் கூட்டம் அலைமோதியது. இரண்டாவது நாளான இன்று ஞாயிறு என்பதால் கேரளா, தமிழ்நாடு மற்றும் பல பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் லட்சக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். திருமலை, தெக்குறிச்சி உட்பட 12 இடங்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் கோவில்களிலும் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். பெண் பக்தர்கள் எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாக காணப்படுகிறது. சிவாலய ஓட்டம் மற்றும் மகா சிவராத்திரியை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மாசி மகா சிவராத்திரியையொட்டி திரளான பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் புனித நீராடி கடற்கரை மணலில் சிவலிங்கம் பிடித்து வழிபாடு செய்து வருகின்றனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி மகா சிவராத்திரி மற்றும் ஆடி திருக்கல்யாண விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி திருவிழா கடந்த 8ஆம் தேதி ராமநாத சுவாமி கோவிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசி திருவிழாவின் முக்கிய திருவிழாவான இன்று இரவு சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடக்கிறது. நாளை தேரோட்டம், நாளை மறுநாள் அமாவாசை என முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. சிவராத்திரியையொட்டி தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் நேற்று இரவு முதல் ராமேஸ்வரத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி அங்குள்ள புரோகிதர்களிடம் எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து ராமேஸ்வரம் கோவில் வளாகத்தில் உள்ள 21 புண்ணிய தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி கோவிலுக்குள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் வட மாநில பக்தர்கள் மற்றும் அகோரிகள் அக்னி தீர்த்த கடற்கரை மணலில் சிவலிங்கம் பிடித்து வழிபாடு செய்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் கோவில் வளாகம் மற்றும் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்ததால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.
தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உள்ள பிரம்மாண்ட நந்திக்கு சனி பிரதோஷ வழிபாடு நடந்தது. மகா நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், விபூதி உள்ளிட்ட 12 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிவ சிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் நந்தி பகவானை தரிசித்து மனமுருகினர். பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடந்தது. நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. சனீஸ்வர ஸ்தலமான கோயிலில் சனி பிரதோஷத்தை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. நந்தி பகவானுக்கு பால், கரும்பு சாறு, சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். வில்வம், அருகம்பூல் மாலை சாற்றப்பட்டது. நந்தி பகவானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்தனர். மகா ஷோடச தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை தரிசித்தனர். வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணி தங்க கோவிலில் சிறப்பு சரஸ்வதி யாகம் நடைபெற்றது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக சிறப்பு சரஸ்வதி யாகம் நடத்தினர். பூஜைகளை கோவில் நிறுவனர் சக்தி அம்மா செய்தார். பூரணாகுதியுடன் யாகம் நிறைவடைந்தது. மாணவர்களுக்கு கொடுப்பதற்காக எழுதுகோல்கள் யாகத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டன. சக்தி அம்மா புனித நீரை எழுதுகோல் மீது தெளித்து சிறப்பு வேண்டுதல் செய்தார். வேத மந்திரம் முழங்க மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. மாணவர்களுக்கு எழுதுகோல் விநியோகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் மற்றும் மாணவர்கள் யாகத்தில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து மனமுருகினர்.
அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் ஒருங்கே எழுந்தருளியுள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது. இங்கு மும்மூர்த்திகளுக்கு மூலாலய கோபுரமாக ஆண்டுதோறும் பூலாங்கிழர் கிராம பக்தர்கள் திருச்சப்பரம் உருவாக்குவர். அதன்படி மரம், நவதானியங்கள், விளைபொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டு மூலாலய கோபுரமாக திருச்சப்பரம் நிறுவுதல் நிகழ்ச்சி சிறப்பு வாய்ந்தது. நடப்பாண்டு மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு பூலாங்கிணர் கிராமத்தில் திருச்சப்பரம் தயார் செய்யப்பட்டுள்ளது. சப்பரத்திற்கு இன்று மாலை சிறப்பு பூஜைகள் செய்து தொடர்ந்து கிராம வாழவாடிக்கு கொண்டு வரப்பட்டது. பக்தர்கள் தங்கள் விளை நிலங்களில் விளைந்த தேங்காய், பனிக்கடலை, மக்காச்சோளம், பயிர் வகைகள், உப்பு, மிளகு வைத்து வழிபட்டு திருச்சப்பரம் மீது செலுத்தினர். திருச்சப்பரம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருமூர்த்திமலை கோவிலில் இன்று மும்மூர்த்திகளுக்கு மூலாலய கோபுரமாக நிறுவப்படும். விழாவில் சுற்று வட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். டெல்லியில் உள்ள திருப்பதி பாலாஜி மந்திர் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் உலக நன்மை வேண்டி பெருமாள், ஸ்ரீதேவி, பூமாதேவிக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடந்தது. இதில் டெல்லியில் வாழும் தமிழ், ஆந்திர மாநில பக்தர்கள் மற்றும் வட மாநில பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண வைபவம் முடிந்து சர்க அலங்காரத்தில் பெருமாள், ஸ்ரீதேவி, பூமாதேவி சமேதராய் கோவிலை வலம் வந்து அருள் பாலித்தார்.